திரு அண்ணாமலைஜி, திரு மங்கமணி அம்பலக்கரார்ஜி, திரு சேத்து ராகவன் அம்பலக்கரார்ஜி, திரு பொக்ஷன் அம்பலக்கரார்ஜி, திரு ராமஜியம் அம்பலக்கரார்ஜி, திரு ராமஜி, திரு பொன்னை அம்பலக்கரார்ஜி, திரு சாமி கண்ணு அம்பலக்கரார்ஜி, திரு முத்துப்படிஜி அம்பலக்கரார்ஜி, திரு கருப்ப அம்பலக்கரார்ஜி, திரு பாஸ்கரன் அம்பலக்கரார்ஜி, and all the Ambalakarar community leaders, people of this region, and mothers and sisters, and media friends, and all those who are participated in this event. மரியாதைக்குரிய அனைத்து அம்பலகாரர்களுக்கெல்லாம் எனது வணக்கம். இங்கே திரளாக கூடியிருக்கிற தாய்மார்கள், சகோதரிகள், மரியாதைக்குரிய ஊர் பெரியவர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பை தெரிவிக்கிறேன். ஊடக நண்பர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவிக்கிறேன். வணக்கம். மதுரை மக்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்று மதுரை மீனாட்சி அருகில் இருப்படை என் மகிழ்ச்சி அடைகிறேன். Elders and brothers and sisters, the BJP-led Modi government stands for development of the nation, upliftment of the welfare of the farmers and poor people. பெரியோர்களே, சகோதரர்களே, நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம். ஏழை எளிய மக்களின் வளர்ச்சிக்காகவே இருக்கிற ஒரு அரசாங்கம் ஐயா நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம். Protection of the nation, culture and tradition, that includes our ancient Tamil culture also. நாட்டை பாதுகாப்பது, நமது பண்பாட்டை பாதுகாப்பது, நமது பாரம்பரியங்களை பாதுகாப்பது எல்லாம் இந்த தமிழ் பண்பாட்டையும் சேர்த்து பாதுகாப்பது என்பதாகத்தான் அர்த்தமாக கொண்டிருக்க வேண்டும். I thank the Tamil Nadu people. They have shown tremendous support to love and our Prime Minister Narendra Modi ji. நான் தமிழக மக்களை பாராட்டுகிறேன், வணங்குகிறேன். அவர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏராளமான அன்பையும் ஆதரவையும் தெரிவித்தவர்கள் இந்த தமிழக மக்கள் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். People of Tamil Nadu knows our Prime Minister Narendra Modi ji has ensured that the contribution of Tamil Nadu, the beauty of Tamil language and richness of Tamil culture and highlighted globally. உலகமெல்லாம் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இந்த தமிழர்களின் பெருமையை, தமிழ் பண்பாட்டின் பெருமையை, இதனுடைய பாரம்பரிய சிறப்பை உலகமெல்லாம் சொல்லி வருகிறார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். Prime Minister Narendra Modi ji had made personal efforts in Tamil tradition, pride of Tamil, placing the symbol in the new parliament building, New Delhi. தனிப்பட்ட முறையிலேயே ஐயா மோடி அவர்கள் தமிழ் மீது பற்றுக்கொண்டு தமிழர்களின் சிறப்பை எல்லாம் சொல்லிவிட்டு சென்றது மாத்திரமல்ல, தமிழர்களின் செங்கோலை பாராளுமன்றத்தில் அமரச் செய்தவர் ஐயா நரேந்திர மோடி தான். This is a historic decision, daring decision taken by our Honorable Prime Minister to show Tamil culture, Tamil tradition to entire world. உலகமெல்லாம் தமிழர்களுடைய மரபை, வரலாற்றை, சிறப்பை சொல்வதற்கு இந்த செங்கோலை பாராளுமன்றத்தில் வைத்ததன் மூலம் இதை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக மாற்றி இருக்கிறார் நரேந்திர மோடி. This is we are doing with commitment, with courage to support Tamil people. தமிழர்களை ஆதரிப்பதற்காக அர்ப்பணிப்புடன், துணிச்சலுடன் நாங்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறோம். During the G20 meetings, Honorable Prime Minister Narendra Modi ji has often highlighted how India
knows as the mother of democracy. G20 மாநாடுகளுடைய அந்த கூட்டமைப்பின் போது எப்படி இந்திய திருநாடு உலகத்திற்கே ஜனநாயக வழிமுறையை கற்றுக் கொடுத்திருக்கிறது, பாராளுமன்ற ஜனநாயகத்தின் தாயாக எப்படி இருக்கிறது என்பதை பற்றி உலக தலைவர்களுக்கு எடுத்துச் சொன்னார். This is the baseline institutions in the village of Uttiramerur in Tamil Nadu that is early as a 750 AD had. உத்தரமேரூர் என்கிற தமிழ்நாட்டு கிராமத்தினுடைய கல்வெட்டு தான் உலக ஜனநாயகத்திற்கே முன்மாதிரியாக இருக்கிறது என்பதை உலக தலைவர்களுக்கு அவர் எடுத்துச் சொன்னார். Annamalai told me the written constitution that dealt with the election to the village assembly also. கிராம சபைக்கு கூட தேர்தல் நடத்த வேண்டும் என்பதை ஒரு அரசமைப்பு சட்டமாக வைத்திருந்தவர்கள் தமிழர்கள் என்பதை எடுத்துச் சொன்னார்கள். Everybody knows very big issue, but Narendra Modi government taken steps to protect this part of Jallikattu Tamil tradition and culture. நமக்கு தெரியும் ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனை வந்து அதை நடத்த முடியாமல் போன போது அதற்கென்று சிறப்பு கவனம் செலுத்தி இந்த பகுதி மக்கள் ஜல்லிக்கட்டை எப்படி போற்றுகிறார்கள் என்பதை தெரிந்து அதை திரும்ப கொண்டு வந்த முயற்சி செய்தவர் நரேந்திர மோடி தான் என்பது நமக்கு நன்றாக தெரியும். Last 10 years, every step, every angle, Narendra Modi ji full effort for protection of Tamil culture. கடந்த பல ஆண்டுகளாக தமிழ் பண்பாட்டை பாதுகாப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, எந்தெந்த கோணங்களில் எல்லாம் சிந்திக்க முடியுமோ எல்லா படிகளிலும் செய்து கொடுத்தவர் நரேந்திர மோடி என்பதை சொல்லிக் கொள்கிறேன். Number of Tamil people, they went to Saurashtra, Gujarat. That's why Narendra Modi ji organized Tamil Sangamam, Saurashtra Tamil Sangamam, reconnects Tamil speaking migrants from Saurashtra region of Gujarat with their roots. குஜராத்தில் இருந்து சௌராஷ்டிரா மொழி பேசுகிற மக்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்து தமது தமிழகத்திற்கு வந்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிற அந்த சௌராஷ்டிரா தமிழ் பேசுகிற மக்களையும் குஜராத் மக்களை இணைப்பதற்காக சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் என்று நடத்தி காட்டியவர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள். This initiative, Saurashtra Tamil Sangam, cultural exchange between Gujarat and Tamil Nadu. குஜராத்திற்கும் தமிழ்நாட்டிற்குமான ஒரு பண்பாட்டு பரிவர்த்தனையாக இந்த சௌராஷ்டிரா தமிழ் சங்க நிகழ்ச்சி அமைந்தது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். Tamil literature highlights Vaigai and Gangai as it references the two great temple cities of Kashi and Madurai. மதுரையும் காசி விஸ்வநாதர் ஆலயமும் மிக பிரதானமான மிக பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் என்பதை ஒவ்வொரு தமிழ் இலக்கியமும் இதை சுட்டிக்காட்டுகிறது. Prime Minister Narendra Modi initiative of Tamil Kashi Sangamam aims to revive the living bonds between Kashi and Tamil Nadu, two important centers of learning and culture ancient India. காசி என்பது நாம் எல்லாம் கல்வி கற்பதற்கான ஒரு புனித ஸ்தலம். தமிழகத்திற்கும் காசிக்கும் உள்ள உறவை உலகமெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காசியிலே தமிழ் சங்கம் நடத்தி தமிழின் பெருமையை காசியிலே அறிவித்தவர் பறைமுழங்கியவர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள். அதன் மூலம் தமிழனின் பெருமை காசி வரை சென்றது. Narendra Modi has taken one more initiative, that is multi-language translations of Tamil classics, Tirukkural, Manimekalai and other Tamil literature. தமிழ்ல இருக்கக்கூடிய திருக்குறள், மணிமேகலை போன்ற அந்த சங்க இலக்கியங்களை பல மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்து உலகமெல்லாம் தமிழரது புகழை இலக்கியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்தவர் நரேந்திர மோடி அவர்கள். Prime Minister Narendra Modi has taken various diplomatic steps to ensure the release of the Tamil fishermen and community persons of Tamil Nadu who were arrested by neighbor country Sri Lanka and were given prison sentence. The Narendra Modi ji has there to way always to protect Tamil people. பக்கத்தில் இருக்கக்கூடிய நமது நாடு, அண்டை நாடான இலங்கையில அவங்க கடற்படை மூலமாக கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் ஒவ்வொரு முறையும் அவர்கள் அப்படி சிக்கலுக்கு ஆளாகும் போதெல்லாம்
அதில் தலையிட்டு அவர்களை பத்திரமாக மீட்டு கொடுத்து தமிழர்களின் உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறவர் நரேந்திர மோடி. இது தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். We are our leader Narendra Modi, Prime Minister. We are not doing political calculation, but genuine love for Tamil and people of Tamil Nadu and Tamil culture and Tamil tradition. இது மாதிரி தமிழ் பற்று மூலமா ஏதோ ஒரு அரசியலை கணக்கு செஞ்சுதான் பிஜேபி இப்படி செய்யுதுன்னு நினைக்காதீங்க. இது பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஐயா மோடி அவர்களுக்கும் தமிழ் மீது, தமிழர்களின் சிறப்பு மீது, தமிழர்களின் பாரம்பரியத்தின் மீது இருக்கிற அளவற்ற காதலால் தான் இதை செய்கிறார் நரேந்திர மோடி என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். Due to all these steps, the strength of nationalism is increasing across the country. The people of Tamil Nadu also ready to support our leader Narendra Modi ji. நாடெங்கும் தேசியம் தேசியம் என்கிற கொள்கை சித்தாந்தம் பெருமளவு வளர்ச்சி பெற்று வருகிறது. தமிழ்நாடும் கூட அந்த வழியிலே தேசியத்தையும் நரேந்திர மோடியையும் தொடர்ந்து ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இங்கே இருக்கிறது. நமஸ்தே அம்பலக்காரர். ஜனவரி 22 என் டில்லி ஆபீஸ்ல மதுரை சேர்ந்த அம்பலக்காரர்கள் சந்தித்தேன். நாயகர்பட்டி டங்ஸ்டன் மினரல் பாக் கிட்ட பல ஹெரிடேஜ் கல்ச்சரல் செட்ஸ் இருக்கன் அம்பலக்காரர்கள் எனக்கு சொன்னார். December 25th last year, Nal Ministry of Mines would press releasal for representations Vandirikko against the action of the bloc in Ponnango, January 22nd, 25 year meeting law Ambara Kalalagal in the Nayagar Patti tungsten block action cancel Pannanam Indru request to Seidango. PM Modi and Government of India biodiversity heritage protection ko complete full support Sayaro. PM Modi and government detailed discussions to Pirago Nayagarpatti tungsten mineral block auction annual serum. Idanattu seya decisions செய்யப்படுகிறது. ஜனவரி 23rd தேதியே இந்த ஆக்ஷன் ரத்து செய்ய டிசிஷன் செய்யப்படுது. பாரத் மாதா கி. அம்பலக்காரர்கள் அண்ட் ஃபார்மர்ஸ் எல்லாரும் என்னை வந்தல் ஊருக்கு இன்வைட் பண்ணினாங்க. ஊருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க வந்து உங்கள் அழைப்புக்கும் அம்புருக்கும் பம்புருக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க வந்து. ரொம்ப ரொம்ப நன்றி. God permits and Ambalakarar invites, I will come once again this area, this village to take love and energy. கடவுள் அனுமதி கொடுத்தால் இந்த அம்பலக்காரர்களும் இந்த ஊரும் மறுபடியும் என்னை அழைத்தால் நான் மறுபடியும் இந்த ஊருக்கு வர விரும்புகிறேன். ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், அம்பலக்காரர் வணக்கம். விவசாய